மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் குறித்து சமூக வலைதளங்களில் தவறான தகவல்கள் பரப்பிய போலி பெண் மருத்துவர் உரிய விசாரணையின் அடிப்படையிலேயே கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும், இதுபோன்ற தவறான தகவல்களை பரப்புவோருக்கு ஆதரவாக மு.க.ஸ்டாலின் பேசுவது கடும் கண்டனத்திற்கு உரியது என்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி. விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். இந்த ராம் சீதா என்பவர் முதல்ல அவர் ஒரு மருத்துவர் அல்ல, அவர் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட். அவர் தான் அப்பல்லோ மருத்துவர் என்று தன்னை போலியாக அறிமுகப்படுத்தி கொண்டு சமூக வலைதளங்களிலே பல்வேறு வதந்திகளையும் போலியான சில தகவல்களையும் பொதுமக்களை குழப்புகின்ற வகையிலே அவர் தெரிவித்து வந்தார். இதை மாண்புமிகு நம்முடைய அம்மா அரசினுடைய சார்பில் எங்களுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய உயர் அதிகாரிகள் குழு இருக்குது, போலி மருத்துவர்களை கண்டறியக்கூடிய குழு. அந்த குழு அவரை போய் முறையாக இன்ஸ்பெக்ட் செய்து, சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் செய்து, அவர் ஒரு மருத்துவர் இல்லை என்பதை கண்டறிந்து, அவர் போலியாக தன்னை மருத்துவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதையும் கண்டறிந்து, அவர் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் என்பதை உறுதிப்படுத்தி, அதற்கு பின்னாலே கமிஷனர் அலுவலகத்தில் காவல்துறையிலே முறையான புகார் அளித்து, அந்த புகாரின் பேரில் காவல்துறை உரிய விசாரணை செய்து மருத்துவர் அல்லாத ஒருவர் தான் மருத்துவர் என்று சொல்லியும் அந்த புரட்சித் தலைவி அம்மாவுடைய சிகிச்சை முறையில் தவறான தகவல்களை அளித்த காரணத்தினால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது ஒரு முறையான அரசு எடுக்க வேண்டிய ஒரு நியாயமான நடவடிக்கை. அப்பொழுது இந்த நடவடிக்கையை திமுகவுடைய செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் வரிந்து கட்டி கொண்டு அந்த பெண்ணென்றும் பாராமல் மருத்துவர் என்றும் பாராமல் கைது செய்கிறார் என்று தெரிவிக்கிறார் என்று சொன்னால், என்னுடைய கேள்வி மு.க.ஸ்டாலினுக்கு, மாண்புமிகு அம்மாவுடைய சிகிச்சைகளை யாரெல்லாம் தவறாக வதந்திகளாக கிளப்பி விடுகிறார்களோ அவர்களை எல்லாம் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்துவதுதான் மு.க.ஸ்டாலினுடைய வேலையா? இது அவருடைய அரசியல் முதிர்ச்சியின்மையை காட்டுகிறது.